ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரில் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நம்மடியே இணைஞ்சிருக்காங்க டாக்டர் சந்தோஷ், மூத்த ஆலோசகர், நரம்பியல் துறை தலைவர், பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு குழந்தைகளுக்கு மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சி சார் குறைபாடுகள் கொடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கிறேன். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். மீண்டும் நேயர்களையும் உங்களையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். டாக்டர் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சி குறைபாடுகள் பற்றி தான் இன்றைக்கி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கேட்குற நேயர்களுக்கு இதே மாதிரி நிறைய டவுட்ஸும் இருக்கும். ஸோ அந்த என்னென்னலாம் நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட கேட்டுறேன் டாக்டர். ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சி சார் குறைபாடுகள் அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷூர். டெவலப்மெண்டல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன் சில்ட்ரன். இது என்னென்னா சில கண்டிஷன்ஸில் பிரெயின் இல்லை நர்வஸ் சிஸ்டம் இல்லை ஸ்பைனல் கார்டு கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்காது குழந்தைங்களில். இது பிரெயினோட ஃபங்க்ஷன் எஃபெக்ட் பண்ணும். குழந்தைங்களோட ஸ்பீச்சை எஃபெக்ட் பண்ணலாம், இல்லை அவங்களோட பேலன்ஸோ லேர்னிங் எபிலிட்டியோ இல்லை அவங்க கோஆர்டினேஷன்லேயோ ஹியரிங்லேயோ இது எல்லாமே எஃபெக்ட் ஆகலாம். இது எப்படி வருது, என்னென்ன இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், என்னெல்லாம் கண்டிஷன், அதுதான் நம்ம டெவலப்மெண்டல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் டிஸார்டர்ஸில் பேச போகிறோம் இன் சில்ட்ரன். ஓகே டாக்டர். இந்த குறைபாடு பொதுவாக எப்போ டாக்டர் ஆரம்பிக்குது? அது கர்ப்ப காலத்தில் இல்லை குழந்தை பிறந்த பிறகா டாக்டர்? குட் கொஸ்டின். இது என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த நிறைய கண்டிஷன் இதில் யூஷுவலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே, கருவில் இருக்கும் போதே ஒரு 3 to 8 weeks ஆஃப் ப்ரெக்னென்சிலேயே அந்த ஃபீட்டஸ் டெவலப் ஆகிற டைம்லேயே நிறைய கண்டிஷன்ஸ் இதில் எஃபெக்ட் ஆகிடலாம். அது இல்லாமல் ப்ரெக்னென்சி டைம்லேயும் டெவலப் ஆகலாம். ஒவ்வொரு பீரியட் ப்ரெக்னென்சியில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வரலாம். அது கன்ஜனைட்டல் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். சில பேருக்கு பர்த் ஆன உடனே இல்லை டியூரிங் த பர்த்லேயும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை மதருக்கோ அது டிரான்ஸ்மிட் ஆகிறதோ, இல்லை ஹைபாக்சியா டெலிவரி டைமில் பிரெயினுக்கு ஆக்சிஜன் குழந்தைக்கு சரியாக போகாமல் இருக்கிறதுனால எஃபெக்ட்ஸ் ஆகலாம். இல்லை ஒரு இன்ஜரி, பர்த் இன்ஜரினாலையும் ஒரு நர்வோட எஃபெக்டோ இல்லை ஸ்பைனல் கார்டு டேமேஜோ ஆகலாம். இது எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இதில் முக்கியமான குறைபாடுகள் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் டாக்டர்? மேக்ஸிமம் இதில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் நடக்கும் டாக்டர்? நிறைய இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னாலே அது பிரெயின், ஸ்பைனல் கார்டு மற்றும் நர்வ்ஸ் இது எல்லாமே இன்வால்வ்டாக இருக்குது. ஓகே. பிரெயினோட டெவலப்மெண்ட்டில் ப்ராப்ளமும் ஆகலாம். பிரெயின் ஃபிசிக்கலாகவும் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனலாகவும் ப்ராப்ளம் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்பைன்லேயும். ஸோ இது என்னெல்லாம் கண்டிஷன் அப்படின்னா காமனாக பார்க்கணுன்னா, காமனாக நம்ம பார்க்குறது இந்த செர்வரல் பால்சி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பக்கம் இருக்கும். அது இல்லாமல் நான் நியூரோ சர்ஜனாக பார்க்குற கண்டிஷன்ஸ் என்னென்னா ஹைட்ரோசெஃபலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மூளையில் நீர் அதிகமாக சேர்ந்துருக்கு குழந்தைக்கு, அந்த மாதிரி கண்டிஷன். இல்லை கிரேனியம் ஃபியூஷன் சரியாகாது, ஸ்கல்லோட போன் கரெக்டாக ஃபியூஸ் ஆகாமல் இருக்கலாம், இல்லை அப்நார்மலாக ஃபியூஸ் ஆகலாம், அதுவும் ப்ராப்ளமாக இருக்கும். இல்லை நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஆஃப் இந்த பிரெயினும் ஸ்பைனும் ஃபார்ம் ஆகாமல் ப்ராப்ளமாக இருந்து அதனால் ஸ்பைனா பைஃபிடா அப்படின்னு ஸ்பைனல் கார்டில் வரங்க பிரச்சனைங்க. இந்த டெவலப்மெண்ட் டிஸார்டர்ஸ், டெதர்ட் கார்ட் சிண்ட்ரோமாக இருக்கட்டும், இல்லை ஸ்பைனல் லீஷன்ஸாக இருக்கணும், இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், தெளிவாக சொன்னீங்க. இதுக்கு ஜெனட்டிக்ஸ் காரணமாக இருக்குமா? அது எவ்வளோ முக்கியம் டாக்டர் இதுக்கு? ஜெனட்டிக்ஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ மெயின் ப்ராப்ளம். ஜெனட்டிக்ஸில் நிறைய பேஷண்ட்ஸ் நான் சொன்ன காசஸில் ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் ஜெனட்டிக்ஸாகவும் இருக்கும். ஸோ ஜெனட்டிக்ஸ்லேயும் வர காரணம் ஹையாக இருக்குது. இட்ஸ் பேஸ்ட் எ மேஜர் ரோல். எந்த மாதிரி கண்டிஷனில் அப்படின்னா சிண்ட்ரோமிக் டெவலப்மெண்டல் அப்நார்மாலிட்டிஸ் சொல்லுவோம், இல்லை மெட்டபாலிக் டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் டெஃபினட்டாக ஜெனட்டிக் பிளேஸ் எ மேஜர் ரோல். எஸ்பெஷலி எப்போன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆல்ரெடி ஃபேமிலியில் இந்த கண்டிஷன் இருந்திருக்கு, ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு இப்படி இருந்திருக்குன்னா அடுத்த ஜென்ரேஷனில் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனாலேயே நிறைய பேருக்கு நம்ம சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது அவாய்ட் பண்ணால் இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை அவாய்ட் பண்ணிடலாம் டாக்டர். அதே மாதிரி இப்போ இந்த குறைபாடுகளுக்கு ஆரம்ப அறிகுறிகள் என்ன மாதிரி சிம்டம்ஸ் மூலிமா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? சிம்டம்ஸ் என்னெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ பிரெயினில் ப்ராப்ளம்னா பிரெயினோட சிம்டம்ஸ் வரும், ஸ்பைனில் ப்ராப்ளம்னா ஸ்பைனோட சிம்டம்ஸ் வரும், அது பொறுத்து இருக்கும். ஸோ வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைக்கு டிலேடு ஹெட் கண்ட்ரோல், ஹெட்டோட கண்ட்ரோல் நிற்கலை அப்படின்னா, இல்லை டிலேடு வாக்கிங், டிலேட் சிட்டிங், எனி மைல்ஸ்டோன்
ஒரு சைல்டுக்கு இந்த மந்தில் இது பண்ணணும், நெக்ஸ்ட் மந்தில் இது பண்ணணும்னு வி கால் இட் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் டிலே இருந்தாலே நியூரலில் ப்ராப்ளம் இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். புவர் ஃபீடிங் ஒன்று, இதெல்லாம் ஒரு பக்கம். அது இல்லாமல் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நார்மலை விட பெருசாகிட்டே போகுது, இல்லை பின்னாடி பேக்கில் வந்து ஒரு கட்டியோ மச்சமோ ஒரு டஃப்ட் ஆஃப் ஏர்ன்னு சொல்லும், முடி கூந்தல் வளருது பின்னாடி, அது எல்லாமே வந்து ஸ்பைனல் கார்டில் பை பர்த் டிஃபெக்ட் இருக்கிற வாய்ப்பு இருக்கிற அறிகுறிகள். இதெல்லாமே இருந்தாலே நம்ம வி கேன் அப்ரோச். யூஷுவலாக ஒரு பீடியாட்ரிஷியன் ரெகுலராக பார்த்துட்டு இருக்காங்கனாலே அவங்க சொல்லுவாங்க இது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, நீங்கள் நியூரோலஜிஸ்ட்டோ இல்லை நியூரோ சர்ஜனோ பாருங்கன்னு சொல்லுவாங்க. பண்ணுங்க டாக்டர். அதே மாதிரி வந்து இப்போ டாக்டரை வந்து நம்ம அப்ரோச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது வந்து டாக்டர் சொல்லும் போது இந்த மாதிரி நியூரோ வந்து பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வளர்ச்சிக்கு வந்து தாமதம் இருந்தால் அது எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகணும் டாக்டர்? இப்போ டாக்டர் நம்ம ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அது எவ்வளோ குயிக்காக நம்ம பண்ணிக்கணும் டாக்டர்? எவ்வளோ குயிக்காக பண்ணுறோமோ தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். தெரிஞ்ச உடனே நம்ம பண்ணுறது பெட்டரு. ஆனால் சில கண்டிஷனுக்கு வந்து உடனே சர்ஜரி பண்ணுற மாதிரி, இப்போ சைல்டோட பர்த் வெயிட் பொறுத்தும் இருக்குது. சில பர்த் வெயிட் அப்ராப்ரியேட்டாக இல்லை, அந்த சர்ஜரி அவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னா வி டிலே இட் ஃபார் 6 months, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறோம். பட் ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ அவ்வளோ பெட்டராக இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போது என்னென்னா அர்லியராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஃபீட்டல் சர்ஜரினே வந்துடுச்சு. அந்த குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே நம்ம ஸ்பைனல் கார்டு ஓப்பனாக இருக்குது, ஃபியூஸ் ஆகலைன்னா வெளியில் வரும்போது பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சதுன்னா உள்ளே இருக்கும்போதே சர்ஜரி பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஃபீட்டல் சர்ஜரிஸும் பண்ணலாம். ஸோ டைம் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ நல்லது. பட் ஈச் கண்டிஷன் டிபெண்டிங் ஆன் அந்த கண்டிஷன், குழந்தையோட கண்டிஷனும் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸும் எல்லாம் பார்த்து இந்த டாக்டர் வில் டிசைடு எப்போது சர்ஜிக்கல் பார்ட். மற்ற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த ஆட்டிசம் பால்சி எல்லாம் வந்து இட்ஸ் அ ப்ரோக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட். ஒரு நாளில் முடிய போகிறதில்ல, அது கண்டினியூஸாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். எஃப்எம் ரெயின்போவில் கேட்டுருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில். இன்னைக்கு டாக்டர் வந்து டாக்டர் சந்தோஷ், மூத்த ஆலோசகர், நரம்பியல் துறை தலைவர், பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சி சார் குறைபாடுகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் இப்போ வந்து சொல்லியிருந்தீங்களே டாக்டர், இதெல்லாம் வந்து அந்த ஃபெட்டலில் இருக்கும்போதே வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஸ்கேன் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் சொல்கிறீங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன பரிசோதனைகள், டெஸ்ட்டோ இல்லை என்ன மாதிரியான ஸ்கேன்ஸில் இது நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் டாக்டர்? ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கணுன்னா நம்ம டியூரிங் ப்ரெக்னென்சியே நம்ம ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன்னு பண்ணுவோம். அதில் அனாமலி இருந்தால் அதுக்கு ஃபர்தர் என்ன டெஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். இல்லை அதுக்கப்புறம் ஒரு 20 weeksல அனாமலி ஸ்கேன்னு பண்ணுவோம். இதெல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் அனாமலி ஸ்கேனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் ஒன்ஸ் the baby is born, அப்போ நம்மளுக்கு டிஃபெக்ட் தெரியுது, இல்லை பிறந்த கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் ஸ்பைனில் பின்னாடி வந்து ஒரு கட்டி இருக்குது, லம்ப் மாதிரி இருக்குது, இல்லை வந்து ஓப்பனாக ஃப்ளூயிடே வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது டெஃபினட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, காமனாக பண்ணுறது இமீடியட்டாக பேபிக்கு வந்து யூஸ்வலாக அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். நியூரோசோனோகிராம் சொல்லுவோம். டைரெக்டாக பிரெயின்லேயே நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வச்சு உள்ளே வந்து இந்த வென்ட்ரிக்கல், அந்த நீரோட அளவு எவ்வளோ இருக்குது, பிரெயினோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் நார்மலாக இருக்கா, 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கா, ஸோ இதெல்லாம் செக் பண்ணுவோம். இது வந்து அல்ட்ராசவுண்ட் பேசிக் டெஸ்ட்டு. அது இல்லாமல் வந்து எது கிளியராக கொடுக்கும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்னா எம்ஆர்ஐ தான். ஸோ எம்ஆர்ஐ ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைன் காமனாக பண்ணுறது, எல்லா குழந்தைக்கும் பண்ணுறது. இந்த சைல்டு வந்து மே நாட் பி கோஆப்ரேட்டிவ். அந்த எம்ஆர்ஐ எடுக்கணுன்னா ஒரு 15-20 நிமிஷம் அசையாமல் படுத்திருக்கணும். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில டைம் அட்மிட் பண்ணி மயக்க மருந்து கொடுத்து அனஸ்தீஷியாவில் எடுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு டீட்டெயிலாக அந்த மூமெண்ட் இல்லாமல் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியும். சில டைமில் வந்து சிடி ஸ்கேன் பண்ணுவோம். சிடி ஸ்கேனில் பெருசாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. பிகாஸ் சிடி ஸ்கேன் ஆல்சோ ரேடியேஷன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம். எம்ஆர்ஐ இஸ் பெட்டர். இது வேறு என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, டெஃபினெட்லி பீடியாட்ரிஷியன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி மைல்ஸ்டோன்ஸ் பார்ப்போம். அது வந்து அதுவும் பெரிய டெஸ்ட், டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்போ சைல்டோட மோட்டார் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, லாங்குவேஜ் எபிலிட்டி எப்படி இருக்குது, ஐ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, வாக்கிங் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ், கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். இது வந்து டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் இஸ் மஸ்ட். ஸோ இது பண்ண பிறகு தான் நம்மளுக்கு இந்தந்த ப்ராப்ளம் இருக்கே இல்லைன்னு தெரியும்.
அட்வான்ஸ் கேசஸில் இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்ட்டும் பண்ணால் நம்மளுக்கு இது ஜெனட்டிக்லேருந்து தான் வந்திருக்கா இல்லை அதுக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது வரும். இது எல்லாமே யூஸ்வலாக பண்ணுற டெஸ்ட்டு. அது இல்லாமல் வேறு உங்களுக்கு என்னெல்லாம் டெஸ்ட்டு நியூரோவுக்கு பண்ணணுமோ அது பண்ண வேண்டியது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேஷண்ட்டுக்கு வந்து நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட்டுன்னு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு இல்லை இஇஜி பண்ணுவோம். ஃபிட்ஸு வரலாம் குழந்தைங்களுக்கு. ஃபிட்ஸு வர்றதுக்குன்னா அதுக்கு என்ன டெஸ்ட் இஇஜி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே டெஸ்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே, அவங்களுக்கு சிகிச்சை எதாவது கொடுக்கும்போது இந்த பிசியோதெரப்பி அந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் எவ்வளோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டாக்டர்? ஃபிசியோதெரப்பி வந்து இட்ஸ் அ லாங் டேர்ம் மெஷர் விச் இஸ் அது இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபிசியோதெரப்பி இல்லாமல் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அந்த பெனிஃபிட் போய் சேரணும் அப்படின்னா நம்ம ஃபிசியோதெரப்பி இஸ் எ மஸ்ட். அலாங் வித் ஃபிசியோதெரபிஸ்ட் நிறைய பேருக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டும் தேவைப்படலாம். ஆக்குபேஷனல் தெரப்பினா அதை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக சொல்ல முடியுமா டாக்டர்? அது எது சம்மந்தமானக்கா? ஃபிசியோதெரப்பி வந்து ஜஸ்ட் நம்ம வந்து மசில் ஜாயிண்ட்ஸ் லிம்ஸ் எக்ஸசைஸு அதுக்காக கொடுக்குறோம். அது ஆக்குபேஷன் வந்து ஓவராலாக அவங்க மென்டல் எபிலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களோட கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸு டெவலப் பண்ணுறதுக்கு ஐ கோஆர்டினேஷன் மூமெண்ட்ஸு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சொல்லுவோம். இது எல்லாமே சேர்த்து கொடுக்கறது தான் ஆக்குபேஷ்னல் தெரப்பி. ஸோ தட் இண்டிபெண்ட்லி அவங்க வேலையை அவங்க பண்ணுற அளவுக்கு வர தயாரிக்கிறது தான் ஆக்குபேஷ்னல் தெரப்பியாக கொடுக்குறோம். தெளிவாக சொன்னீங்க டாக்டர். ஓகே, எஃப்எம் ரெயின்போவில் கேட்டிருக்கீங்க. ஹலோ டாக்டர். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து டாக்டர் சந்தோஷ் சார் இணைந்திருக்காங்க. மூத்த ஆலோசகர், நரம்பியல் துறை தலைவர், பாண்டிச்சேரியில் வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சி குறைபாடுகளை பற்றி தான் டாக்டர்கிட்ட கொஷின் கேட்டுட்டு வந்திருக்கோம். டாக்டர், அதே மாதிரி இந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு வந்து குழந்தைகள்கிட்ட காணப்படுது டாக்டர்? இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகலைன்னு அர்த்தம். அது வந்து இன்சிடென்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அரவுண்ட் 10, லெஸ் தென் 10, அதாவது 9.46 டு பி ப்ரிசைஸ், அந்த ரேஞ்சில் தான் பர் 1000 பர்த்ஸ். ஒரு 1000 குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா அதில் ஒரு 9லேருந்து 10 பேருக்கு இந்த கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இதில் என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் அன்னோட்டிஸ்டாக போகலாம். சில பேஷண்ட்ஸ் வந்து எவிடென்ட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம டாக்டர்கிட்ட போவோம். சில பேருக்கு மிஸ் ஆகி அவங்க ஒரு ஏர்லி டீனேஜர் ஆகுறாங்க, இல்லை அதுக்கு ஸ்கூல் போய் இருக்காங்க. அந்த டைமில் கூட சில பேருக்கு வந்து டயக்னோஸ் பண்ணலாம். நிறைய பேஷண்ட் அந்த ஏஜ்லேயும் வருவாங்க. ஸோ எவ்வளோ காமன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வெரி காமன், பட் இட் இஸ் நாட் ரேர். ஸோ இருக்குது. இதில் காமனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பைனா பைஃபிடான்னு பார்ப்போம். ஸ்பைனா பைஃபிடு தான் இருக்குலையே காமனஸ்ட்டு கன்ஜனைட்டல் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் ஒரு குழந்தைக்கு வருது. ஸ்பைனா பைஃபிடானா ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும், கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிருக்காது, ஒரு ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அது பைஃபிடா அப்படின்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே டாக்டர். அதே மாதிரி இந்த வளர்ச்சி குறைபாடுக்கு முக்கிய காரணம் என்ன டாக்டர்? நம்ம ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்க ஜெனட்டிக்ஸு இன்வால்வ்டாக இருக்காமான்ட்டு. ஜெனட்டிக்ஸும் ஒரு காமன் காஸ். அது ஜெனட்டிக்ஸை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஜெனட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் காஸ் ஃபார் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இன் சில்ட்ரன். இன்னொன்று என்னென்னா ஃபோலிக் ஆசிட் வந்து நரம்பு க்ரோத் ஆகிறதுக்கு, எஸ்பெஷலி ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவோம், அந்த முதல் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த நர்வ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது ஆகிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் ஒரு காரணம். ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருந்தால் இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ், இந்த கன்ஜனைட்டல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் அப்நார்மாலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வந்து மதருக்குன்னு இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் லைக் டயபெட்டிஸ் டெவலப்மெண்ட், ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷனும் பிரெயின்லேயும் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இன்ஃபெக்ஷன் டியூரிங் ப்ரெக்னென்சி, ஒரு இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இல்லை ஜென்ரல் இன்ஃபெக்ஷன் மதருக்கு இருக்குது அப்படின்னாலும் வரலாம். சில மெடிசின்ஸ் மதர் எடுத்துகிட்டு இருக்காங்க, இது எஸ்பெஷலி ப்ரெக்னென்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அந்த மெடிசின்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணும் இந்த நர்வ் டெவலப்மெண்ட்டை. அதனால குழந்தை பிறக்கும் போது பிரச்சனையோடு பிறக்கலாம். நம்ம மெடிசின்ஸ் சொன்ன மாதிரி சில டாக்ஸின்ஸோட எக்ஸ்போஷர்னாலையும் வரலாம்.
இன்னொன்று நான் ஒரு விஷயம் என்ன சொன்னேன்னா, பர்த் டைமில் பிரச்சனை வருது அப்படின்னா, அது பர்த் டைமில் ஒரு இன்ஜுரி இல்லை ஆக்சிஜன் கம்மியாகி குழந்தைக்கு பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகாமல் இருந்தால் பிரெயின் டேமேஜ் ஆகலாம். இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது நம்ம பிரெயினோட டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம பிரெயினோட பிரச்சனைகளுக்கும் குழந்தைங்களுக்கு. எஃப்எம் ரெயின்போல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு ஏற்படும் மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சி சார் குறைபாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறாங்க. நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க டாக்டர் சந்தோஷ், மூத்த ஆலோசகர், நரம்பியல் துறை தலைவர், பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. டாக்டர், அடுத்ததான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் டாக்டர். இப்போ சர்ஜரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா சர்ஜரி எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது டாக்டர், அதை பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, ஆஸ் அ நியூரோ சர்ஜன் இந்த பீடியாட்ரிக் நியூரோ சர்ஜரி அப்படின்னு இதுவே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது இப்போது. ஸோ பீடியாட்ரிக் நியூரோ சர்ஜரியில் நம்ம இந்த குழந்தைங்க இந்த கண்டிஷனோட பார்ப்போம். பிரெயின்லேயோ ஸ்பைன்லேயும் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிரெயினும் ஸ்பைனும் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகணும், ஃபுல்லாக ஃபார்ம் ஆகணும். அது ஃபார்ம் ஆகாமல் என்ன ஆகலாம் சம்டைம்ஸ் அப்படின்னா, அது டிஃபெக்டாக உண்டாக்கும். அந்த டிஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த டிஃபெக்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸு அப்படின்னா, இந்த ஸ்கல் போனே வந்து பின்னாடி ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். அப்போது என்ன ஆகும், பிரெயினோட கண்டென்ட்ஸ் வந்து வெளியில் வந்து பின்னாடி தலையிலையோ இல்லை கழுத்துலேயோ பிரெயினோட கண்டென்ட்ஸும் இருக்கும். அது மெனிங்கோசீல் இல்லை மெனிங்கோமைலோசீல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கும் போது அது உடனடியாக சர்ஜரி பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா பிரெயினோட கண்டென்ட்ஸும் இன்ஃபெக்ஷன் ஆகி மற்ற பிரச்சனைங்க ஆகலாம். இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஸ்பைனல் கார்ட்லேயும் ஆகலாம். ஸ்பைனல் கார்ட்லேயும் கீழே ஸ்பைனல் கார்டோட கண்டென்ட்ஸ் வெளியில் இருக்கலாம், இல்லை வீக்கமாக இருக்கலாம். அதுக்கும் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு என்ன பிரச்சனை இல்லை பண்ணுற மாதிரின்னா, ஹைட்ரோசெஃபலஸ் ஒரு கண்டிஷன். பிரெயினில் வந்து நார்மலாக வந்து சிஎஸ்எஃப்னு சொல்லி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஃப்ளூயிடு அதிகம் நார்மலை விட அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்னா அது பிரெயினோட டெவலப்மெண்ட்டை பாதிக்கும். அந்த ஃப்ளூயிடை நம்ம அங்கேருந்து டைவர்ட் பண்ணணும். அதுக்கு ஷண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜரி பண்ணுவோம். இல்லை அட்வான்ஸ்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எண்டோஸ்கோப்பிக்காகவே உள்ள கேமரா விட்டு ஒரு ஹோல் போட்டு கேமரா போட்டு அது எங்கே ட்ரெயின் ஆகலையோ அந்த ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணி விடுவோம். தேர்ட் வென்ட்ரிகுலாஸ்டமி அப்படின்னு சொல்லுவோம். எண்டோஸ்கோபிக் தேர்ட் வென்ட்ரிகுலாஸ்டமி இந்த ப்ரொசீஜர் பண்ணுவோம் இந்த ஹைட்ரோசெஃபலஸ்க்கு. இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, பிரெயினில் ஸ்கல் வந்து நார்மலாக வளர்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். ஸ்கல் வந்து ஃபார்ம் ஆகிருக்காது, கம்ப்ளீட்டாக ஃப்யூஸ் ஆகிருக்காது, ஒரு போனும் ஒட்டிகிட்டு இருக்காது. வளர பிரெயினுக்கு இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏஜில் அந்த மாதிரி ஃப்யூஸ் ஆகும். பிறக்கும் போதே சில டைமில் வந்து சில குழந்தைங்களுக்கு ஃப்யூஸ் ஆகிருக்கும். கிரேனியோசினஸ்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி ஃப்யூஸ் ஆகிருந்துச்சு, ஒட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா பிரெயினுக்கு வளர்கிறதுக்கு இடம் கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு அந்த போனை வந்து நம்ம கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். பிரெயினுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுவும் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ஸ்பைனல் கார்டில் வந்து சில டைமில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்போது நரம்பு சிலது வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த ஒட்டிகிட்டு இருந்தால் க்ரோத் ஆகும்போது நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நர்வ் வந்து இழுக்கும். அப்போது வந்து அவங்களுக்கு அந்த நர்வுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் வரும். கால் வலி, யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, மோஷன் கண்ட்ரோல் இருக்காமல். அது ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற நரம்பை வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி விட்டோம்னா அந்த நம்ம பாடி சைஸ் வளர அந்த நர்வும் அது கூட போகும், புல் ஆகாது. ஓகே. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே சர்ஜரி பண்ணுறோம். இதுலேயும் சில கண்டிஷன்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம பிறந்த பிறகு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஃபீட்டல் சர்ஜரின்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சில கண்டிஷன்ஸ்க்கு நம்ம பண்ணலாம். டாக்டர், இந்த சர்ஜரிலாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மெடிசனில் எந்த அளவுக்கு நம்ம க்யூர் பண்ணலாம் டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா டாக்டர்? இப்போ நான் சொன்ன பிரச்சனைங்க எல்லாமே மெடிசன்ஸில் க்யூர் பண்ணுற மாதிரி இருக்காது. இதுக்கு எல்லாமே சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாமே ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இல்லை வளர்ச்சி இல்லை, இதெல்லாமே சில கண்டிஷனுக்கு வந்து மெடிசன்ஸ் தான் கொடுத்தாகணும். நம்ம சர்ஜரி எல்லாம் அதுக்கு ஆப்ஷனே இருக்காது. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம மெடிசன்ஸ் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஃபிட்ஸுக்கும் இப்போ நம்ம சர்ஜரிஸ் பண்ணுறோம். ஆனால் சில டைம் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபிட்ஸு வருது, இல்லை நம்மளுக்கு ஃபிட்ஸுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த ஃபிட்ஸுக்கு மெடிசன் கொடுக்குவோம். மெடிசனில் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா தான் ஃபிட்ஸுக்கு நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும். ஃபிட்ஸும் இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறோம், எந்த இடத்துலேருந்து ஃபிட்ஸ் ஒரிஜினேட் ஆகுது, அதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு சர்ஜரி பண்ணிக்கலாம்.
மற்ற கண்டிஷன்ஸ் ஒரு செர்வல் பால்சியோ ஆட்டிசமோ இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் நம்ம சர்ஜரியால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மெயினாக அதர் டைப்ஸ் ஆஃப் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் லைக் நம்ம பேசின மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, சம் மெடிசன்ஸ், ஸோ இதெல்லாம் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்முடைய இணைஞ்சிருக்காங்க டாக்டர் சந்தோஷ், மூத்த ஆலோசகர், நரம்பியல் துறை தலைவர், பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சார் குறைபாடுகளை பற்றி தான் இன்றைக்கி சார்ட்ட நம்ம தெளிவாக கேட்டுட்ருக்கோம். டாக்டர், இன்னும் அட்வான்ஸான என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு? அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது அட்வான்ஸ்டாக அர்லியாக எப்படி டிடெக்ட் பண்ணுறதும் ஒரு இம்பார்ட்டண்ட். அதில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அட்வான்ஸ்டாக ஜெனட்டிக் டெஸ்டிங்கோ இல்லை ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ், ஒரு ப்ரீநேட்டல் எம்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எம்ஆர்ஐ பார்த்து உள்ளே எப்படி இருக்குது, ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாமே செக் பண்ணலாம். அது ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஸோ சர்ஜரின்னு பார்த்தோம்னா நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ முதல்ல ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம்னா இப்போ வந்து மினிமலி இன்வேசிவ் சர்ஜரியாகவும் பண்ணலாம். மைக்ரோஸ்கோப்பில் தான் பண்ணுவோம். இல்லை எண்டோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பிரெயினில் பண்ணும்போது எண்டோஸ்கோபிக்லி நான் சொன்ன மாதிரி ஒரு ஹைட்ரோசெஃபலஸுக்கு ஷண்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை இந்த கிரேனியோட்டமி பண்ணுறதோ கூட நம்ம மினிமலி இன்வேசிவாக இல்லை எண்டோஸ்கோபிக்காக பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்டு. ஒரு ஸ்பைனா பைஃபிடான்னு சொன்ன கண்டிஷனையும் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்லேயும் எண்டோஸ்கோப்லேயும் அழகாக காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியாக நம்ம ட்ரீட் பண்ணலாம். இப்போ வந்து ரீஹாபிலிட்டேஷன் பார்த்தோம்னாலும் அதுவும் இதில் இன்க்ளூட் ஆகும். அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வந்துடுச்சு. ரீஹாபிலிட்டேஷன், ஒரு ரொபோட்டிக் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பீஸ் நிறைய இருக்குது. ரொபோட்டை வச்சு இல்லை தெரப்பீஸ் எப்படியெல்லாம் கொடுத்து அவங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட், அவங்க ப்ரோக்ரஸ் பார்க்குறது, அவங்கள அசஸ்மெண்ட்டு, ப்ரோக்ரஸ் எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு நல்ல அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுச்சு இப்போ. டாக்டர், அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் டாக்டர்? ஸ்டெம் செல் தெரப்பி வந்து எல்லாத்துலேயும் எல்லாரும் கேட்குற கொஸ்டினாக இருக்குது இப்போது. ஸ்டெம் செல் தெரப்பி வந்து இன்னமும் வந்து ப்ரூவன் தெரப்பி இல்லை. ஓகே. ஸோ அட்லீஸ்ட் இந்த கண்டிஷனில் ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு டெஃபினெட்லி கொடுக்குறோம். இந்த டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வர பிரெயின் டியூமரோ இல்லை இந்த ஸ்பைனா பைஃபிடாவோ ஹைட்ரோசெஃபலஸோ இதை சரி பண்ணுறதுக்கு வந்து ஸ்டெம் செல் தெரப்பி இன்னும் ப்ரூவனான ஸ்டாண்டர்டான தெரப்பி இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ இப்போதைக்கு அது நம்மளா ஸ்டெம் செல் சொல்லிகிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. டாக்டர், அதே மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் இந்த சிகிச்சை எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? பிளேசஸ் இந்தியாவில் வந்து மேஜர் சிட்டின்னு எடுத்திங்கன்னா இப்போ எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் மெட்ரோஸ்லேயும் அட்வான்ஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துடுச்சு வித் டெக்னாலஜி. மெட்ரோஸ் டெல்லி, பெங்களூர், சென்னை, மும்பை எது எடுத்திங்கனாலும் ஒரு அட்வான்ஸ் சென்டர் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹேவிங் அ குட் செட்டப். கவர்மெண்ட்டில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்க போது, ப்ரைவேட்டில் யூ ஹேவ் டு பே மணி. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. குவாலிட்டி வைஸும் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ரைவேட்டில் வாட் ட்ரீட்மெண்ட் யூ கெட் இஸ் டெஃபினெட்லி ஐ வுட் சே பெட்டர். பட் அஃபோர்டபிலிட்டி பார்க்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் எனி லெஸ். அந்த காஸ்ட்டுக்கு தே ஆர் டூயிங் எ வெரி குட் ஜாப். தே ஹேவ் ஃபெசிலிட்டிஸ். பிக் ஹாஸ்பிட்டல்ஸ், என்ன பிக் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் உங்களுக்கு பீடியாட்ரிக் நியூரோ இருக்கணும், பீடியாட்ரிஷியன் இருக்கணும், பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் இருக்கணும், ஒரு பீடியாட்ரிக் நியூரோ சர்ஜன் இருக்கணும். ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே they will have this facilities. So இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் it is accessible. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்முடைய இணைஞ்சிருக்காங்க டாக்டர் சந்தோஷ், மூத்த ஆலோசகர், நரம்பியல் துறை தலைவர், பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சார் குறைபாடுகளை பற்றி தான் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பொதுவாக உள்ள தவறான நம்பிக்கைகள் என்னென்ன டாக்டர்? ஒரு தவறான நம்பிக்கை என்னன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இம்ப்ரூவ் ஆகவே முடியாது, இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க, அப்படி க்யூர் பண்ண முடியாதுன்னு. அப்படி இல்லை, அது தவறு. எல்லா கண்டிஷனும் அந்த மாதிரி இல்லை. நிறைய கண்டிஷன் வந்து நம்ம சர்ஜரி மூலியமாக கூட குணப்படுத்திடலாம். சிலது வந்து மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கலாம். சில கண்டிஷன் அஃப்கோர்ஸ் அது நம்ம இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி மூலியமாக நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் எல்லாமே க்யூர் பண்ண முடியாதுன்னு நல்லா இல்லை. எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா டெஃபினட்டாக ட்ரீட் பண்ணலாம். இன்னொன்று என்ன காமனாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து ஃபேமிலியாக வருது,
வீட்டில் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது, ஹெரிடிட்ரின்னு சொல்லுவோம், அதுவாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகமோ இல்லை ஒரு எண்ணம் இருக்குது. அது எப்படின்னு சொல்லணும்னா நம்ம இது காரணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு இது மட்டும்தான் ஜெனட்டிக், மற்றதுக்கு எல்லாமே வேறு காரணங்களும் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஃபாலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியாக இருக்கட்டும், இல்லை நம்ம இன்ஃபெக்ஷன், மெட்டர்னல் டயபெட்டிஸ், இல்லை ஒரு தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் மதருக்கு இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே கூட நம்ம ப்ராப்ளம் வரலாம். நாட் ஆல்வேஸ் இட் இஸ் ஹெரிடிட்ரி. ஓகே. வேறு என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டே இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா யூஸ் இல்லை ஏர்லியாக கொடுக்க வேண்டாம், குழந்தைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், போக போக வளர சரியாயிடும், அதுவும் ஒரு பெரிய தவறான இது. ஸோ சிலது நம்ம சீக்கிரமாக பார்த்து சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் பிரெயின் சீக்கிரமாக அடாப்ட் ஆகும், பிரெயின் ரிகவரி ஆகிற சான்ஸ் அதிகம் இருக்கும். நம்ம டிலே பண்ண இல்லை இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதுவே தானாக ஆகிடும் அப்படின்னா நம்ம சில கண்டிஷன்ஸை டிலே பண்ணுற மாதிரி இருக்கும், ரிகவரி கொடுக்குற சான்சஸும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது நம்ம டாக்டர்ஸ்க்கு காமிச்சு முறையாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஷோர் டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்காங்க டாக்டர் சந்தோஷ், மூத்த ஆலோசகர், நரம்பியல் துறை தலைவர், பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சி குறைபாடுகள் பற்றி தான் சார் நிறைய விளக்கம் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. சார் ஃபைனலாக நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் டாக்டர், அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஷூர். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ப்ரிவெண்ட் பண்ண முடியல ஒரு வேலை அப்படின்னா ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணணும். ஸோ ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், ஸோ இதெல்லாம் தான் பேரண்ட்ஸு மைண்டில் வச்சுக்கணும். ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்ன ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா டியூரிங் ப்ரெக்னென்சி ஒரு ஏர்லி ஆன்டிநேட்டல் செக்கப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ப்ரெக்னென்சி டைமில் ஸ்டார்டிங்லேருந்தே ரெகுலராக ஃபாலோ அப் செக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். செக்கப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒரு அனீமியா கண்ட்ரோலில் இருக்குது, இல்லை உங்களோட ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். ஒரு மெடிசன் ஏதாவது எடுக்கிறீங்க, ஒரு பெயின் கில்லரோ இல்லை வேறு ஏதாவது மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுக்க வேண்டாம். நிறைய மெடிசன்ஸ் இப்போ இருக்கிற குழந்தைக்கு ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம். அன்லெஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டாக்டரோட அட்வைஸோடு நீங்கள் எடுக்கலாம், இல்லைன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுக்கலாம், இல்லைன்னா பெட்டர் டு அவாய்டு மெடிகேஷன்ஸ். ஒரு குட் நியூட்ரிஷன், அம்மா நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் இப்போ இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு நியூட்ரிஷன் கரெக்டாக எடுத்துக்கணும். இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங் ஒரு டார்ச் குரூப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இது பிரெயினுக்கு எஃபெக்ட் ஆகும், குழந்தையோட பிரெயினுக்கு. ஸோ மதருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேக்சின் எடுக்கும், இது எல்லாமே ஒரு செக்கப்பில், ப்ரெக்னன்சி செக்கப்பில் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். க்ரானிக் இல்னஸ், அதாவது ஒரு டயபெட்டிஸ் இருக்குது இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா பாதி ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகும். இதெல்லாமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மெஷர் தான் எடுத்துக்கலாம். ஏர்லி டயக்னோசிஸ் நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோம், எதனால் கண்டுபிடிக்கிறோம், ஏன் கண்டுபிடிக்கிறோம் இருக்கிறத விட அது கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறோம். குழந்தைக்கு ஆகிற பிரச்சனைகளை அது அதிகமாகாமல் நம்ம தடுக்கிறோம். இம்ப்ரூவ் ஆகும், பிரெயினோட அடாப்டேஷன் சீக்கிரம் ஆகும். ஏர்லியர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும். இதனால் லாங் டேர்ம் அவுட்கம்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது டெவலப்மெண்ட் டிலேஸ் இருந்தால் இக்னோர் பண்ணாதீங்க, இமீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கங்க. ட்ரீட்மெண்ட்டும் ஃபேமிலி சப்போர்ட்டோடையும் நீங்கள் சைல்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது பெட்டர். டாக்டர், இன்னைக்கு நிலையத்துக்கு நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் நிறைய விளக்கம் அளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.